கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 76வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் ஆசாப் எழுதின சங்கீதம். இதில் மொத்தம் 12 வசனங்கள் உள்ளது. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட பின்தொடருங்கள். மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்கி போடுவீர். இந்த வசனத்துல ஆசாப் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், அவர்களுடைய மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்கி போடுவீர் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நம்மளை சூழ்ந்திருக்கிற மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நின்று நம்மளை வாழவே விடக்கூடாது, நமக்கு தீமையான காரியங்களை செய்கிறது, நமக்கு விரோதமாக பேசுகிறது, நம்ம முன்னேறக்கூடாது, நம்மளை எழும்ப விடக்கூடாது என்று அநேக தீமையான காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலையும் இதே போல உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று எப்பொழுது உங்கள் மேலே கடிந்து கொண்டு ஒரு கோபத்தையே சுமத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய மகிமை விளங்குமாம். உங்கள் மூலமாக ஆண்டவருடைய மகிமை விளங்கும். அவங்களுடைய கோபத்தை ஆண்டவர் அடக்கி போடுவேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்துல கூட நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். தானியேல் 3வது அதிகாரத்துல நேபுகாத் நேச்சார் என்ற ராஜா ஒரு கட்டளையை கொண்டு வருகிறார். ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணி அந்த தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் அந்த சிலைக்கு வழிபாடு செய்து அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். இப்போ அந்த ஜனங்களுக்கு மத்தியில இருக்கிற சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 பேரும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்க ஆண்டவரை உண்மையாய் நம்பி இருக்கிறவர்கள், ஆண்டவரை உறுதியாய் பற்றி இருக்கிறவர்களாக இருந்தபடினால எல்லாரும் வணங்குற அந்த சூழ்நிலையில கூட அவங்க அந்த சிலையை வணங்க மாட்டேன்னு சொல்லி ராஜாவை எதிர்த்து ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நீர் உண்டு பண்ணின இந்த சிலையை எங்களால வணங்க முடியாது, நாங்க அதை பணிந்து கொள்ள மாட்டோம், நாங்க அதை ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்றாங்க. இப்போ ராஜாவுக்கு ஒரு மிகுந்த கோபம் உண்டாகிறது. 13வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, உக்கிர கோபம் கொண்டு அவங்க 3 பேர்த்தையும் அழைத்து கொண்டவர் சொல்லுகிறார். இப்போ அவங்க 3 பேர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க 3 பேரையும் பார்த்து நீங்க அந்த சிலையை வணங்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 3 பேரும் என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை விடுவித்து காப்பார். அப்படியே ஒருவேளை அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம், அது உமக்கு தெரியட்டும் என்று ராஜாவை எதிர்த்து இந்த வார்த்தையை சொல்றாங்க. இப்போ ராஜா கடும் கோபம் மூண்டு அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி சூளையில இப்போ சாதாரணமா எரிந்து கொண்டிருக்கிறது இந்த அக்கினி சூளைய ராஜா 7 மடங்கு அதிகரித்து அந்த சூளைக்குள்ள இவர்களை தூக்கி போட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். இப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவங்க 3 பேரையும் அந்த அக்கினி சூளைக்குள்ளாக தூக்கி போட்டுறாங்க. இப்போ ஆண்டவர் அவர்கள் மத்தியில இறங்கி வந்து அவர்களை பத்திரமாய் பாதுகாத்தார். அவங்களுடைய முடி கூட கருகல, அவர்களை உயிரோடு கூட விடுவித்ததை இப்ப ராஜாவுடைய கண்கள், அந்த ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமை விளங்கி கொண்டிருக்கிறது அந்த இடத்துல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ நேபுகாத் நேச்சார் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், இந்த தேவனை போல இந்த உலகத்துல ஒருவரும் இல்லை, ஜனங்களை ரட்சிக்கிற தேவன் இவர் மாத்திரம்தான், இவரை போல ஒருவரும் இல்லை என்று அந்த ராஜாவினுடைய வாயில இருந்து இந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இப்ப ஆண்டவருடைய நாம மகிமைப்படுகிறது. அவருடைய மகிமை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவங்க 3 பேர் மூலமாக வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நேபுகாத் நேச்சாருடைய கோபத்தை ஆண்டவர் அடக்கி போட்டார்.
இன்றைக்கு ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், நீங்கள் போகிற பணித்தடங்களில், நீங்கள் வசிக்கிற இடங்களில், நீங்கள் போகிற கல்லூரிகளில், பள்ளிகளில், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், அங்கே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் முன்னேறக்கூடாது, நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று எல்லாவற்றையும் தடை செய்தாலும் உங்கள் மூலமாக ஆண்டவருடைய நாமம் நிச்சயம் மகிமைப்படும். எப்போ தெரியுமா? நீங்களும் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது அவர்தான் ஜீவனுள்ளவர், அவர்தான் உண்மையான தேவன் என்று நீங்கள் நம்பி அவரை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார். இதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்க மேல கடும் கோபம் சுமத்தினாலும் ஆண்டவர் அந்த கோபத்தை நிச்சயம் அடக்கி போடுவார். உங்களுக்காக நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறபடினால நிச்சயம் ஆண்டவர் இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையிலையும் செய்வார். இந்த வசனத்தின்படி நம்ம செபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். செபிப்போமா? தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் ஏசப்பா, நீர் அப்பா எங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்று எங்க மேல மிஞ்சும் கோபத்தை சுமக்கிறவர்களை கோபத்தை நீர் அடக்கிறவராய் இருக்கிறீரப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராய், உங்களுடைய வல்லமையை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறீங்கப்பா. உங்களுடைய மகிமை அவர்களுக்கு முன்பதாக, அவர்கள் கண்கள் காணத்தக்கதாக அது விளங்கும்படியாய் இருக்கிறது தகப்பனே. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு விரோதமாய் எழும்பி நின்று இந்த தீமையை செய்கிறாங்களே, இந்த காரியங்களை செய்கிறாங்களேன்னு சொல்லி ஏசப்பா இன்றைக்கு கவலையோடு கூட உங்க கரத்துல ஒப்பு கொடுப்பார்களானால் நிச்சயம் ஆண்டவர் இவர்கள் மூலமாக உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காய் செபிக்கிறேன் தகப்பனே. உங்க மகிமையை விளங்க செய்யும்படிக்காய் செபிக்கிறேன்ப்பா. அப்படியா உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ எவ்வளவா